அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ இந்த தேர்வில் என்ன, இந்த வந்த நோட்டிஃபிகேஷனில் டிஎன்இபி பணியிடங்கள் வரல கண்டிப்பாக. ஸோ அது ஏன், இனிமேல் வர சான்ஸ் இருக்கா அப்படின்றது தான் உங்கள் எல்லாருக்கும் உண்டான கேள்வியாக இருக்கும். ஸோ நிறையா பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டினுமே அதுதான். என்கிட்ட நிறையா பேர் கேட்ட கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சொன்ன டேட்டில் வந்து என்ன பண்ணணும், அனௌன்ஸ்மெண்ட்டை விடணும் அப்படின்ற ஒரு ரீசன் ஒன்று இருக்குது, சரிங்களா? ஏன்னா சொன்ன மாதிரி இருக்கிறது தான் நல்ல விஷயம். அதனால சொன்ன தேதியில் விடணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இது நிறைய பேர் இதை நான் ஏன் இவ்வளோ லேட்டாக ரிப்ளை வீடியோ போடுறேன்னா, நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா சும்மா டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போட்டிருந்தேன். என்ன மெயில் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, நான் சும்மா நம்ம எப்பவும் நார்மலாக போடுற மாதிரி தான், ரொம்பலாம் ஃபார்மலாலாம் அனுப்புல. டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமில் டிஎன்இபி வேகன்சி ஆட் ஆகுமா, இவ் எனி அடண்டம் வர சான்ஸ் இருக்குமா, இல்லைனா வேகன்சி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கா, எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கு சார், ப்ளீஸ் கைண்ட்லி ரிப்ளை ஃபார் த மெயில் ஜஸ்ட், சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொன்ன பதில்னா, அவங்க வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் என்ன பண்ணாங்க, the candidates is hereby informed that the number of vacancies notified is tentative and is liable for modification before the start of counseling. அப்போ பாருங்க, கவுன்சிலிங் முன்னாடி வரைக்கும் நாங்கள் என்ன விதமான மாற்றங்கள் வேணா பண்ண சான்ஸ் இருக்கு, இது வந்து டென்டேட்டிவ் தான் அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு வந்து போன வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷனே நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா போன தடவை வந்தப்போ பார்த்தீங்கன்னா 654 வேகன்சிஸ் நினைக்கிறேன். போன தடவை கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்த வேகன்சி. ஆனால் அது முடியிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1235 வேகன்சி, அதாவது கவுன்சிலிங் முன்னாடி வரைக்குமே அவங்க அடண்டமாக விட்டு 1235 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா 615 வேகன்சி தான் வந்திருக்குன்னு எதுவும் ஃபீல் பண்ண தேவை கிடையாது. ஸோ என்ன மாற்றங்கள் வேணாம் வரலாம், எதுக்கு முன்னாடி, கவுன்சிலிங் முன்னாடி. அதைத்தான் அவங்க மெயிலில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் போடுங்க. ஸோ இதில் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ இபி வேகன்சி வருமா வராதான்னு தெரியலையே சார், அதை அவங்க பற்றி சொல்லவே இல்லையே தெளிவா. அதான் நான் சொன்னேன், பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, வரலாம் வராமலும் போகலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஆனால் மேபி வரதுக்கு உண்டான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா போன தடவையும் பார்த்தீங்கன்னா இபி வேகன்சி வருன்றது யாருமே எதிர்பார்க்காத, அதாவது எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி தான், எதிர்பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க, இபி வேகன்சி விட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபில இருந்து வேகன்சி வர சான்ஸ் அதிகமாக இருக்கு. நிறைய பேர் போன தடவை பண்ண தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபி வேகன்சி வரல, நமக்கு வேகன்சியே இல்லை, நம்ம ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதுதான் நீங்கள் பண்ண மிகப்பெரிய தவறு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தடவை டிஎன்இபி வருதோ வரலையோ, உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து அவங்க புது நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க. இப்போ வரதுல பார்த்தீங்கன்னா புது நோட்டிஃபிகேஷனாக விட போகிறது கிடையாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி இருக்கிறவங்களே என்னது ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்பயே அவங்க நிறைய பேரை வந்து என்ன பண்ணிடலாம், நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதாவது அப்ளிகேஷன்லேயே நிறைய பேரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி வேகன்சி கம்மியாக கொடுத்து. ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சியோட இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 27/5 ஸோ அதுக்குண்டான வீடியோவும் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பார்த்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், எந்த வித தவறுதலும் இல்லாமல். இல்லாட்டி ஹால் டிக்கெட்டோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போடுவோம். கண்டிப்பா அதையும் என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இப்ப ஃபைனல் வருமா வராதா அப்படின்ற கேள்விதான் எல்லாருமே கேட்பீங்க. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், கண்டிப்பா வரும், சரிங்களா? இபி வேகன்சி கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு அடனம் கண்டிப்பா விடுவாங்க. அது எக்ஸாம் முன்னாடி வரலாம், எக்ஸாம் முடிஞ்சு வரலாம். ஸோ நீங்க உங்களுக்கு உண்டான போஸ்டிங்க்கு தயவு செய்து அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமேலும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, தயவு செய்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா?
ஸோ அதே மாதிரி எந்த விதமான மெட்டீரியல் வேணும்னாலும் தாராளமாக என்ன பண்ணுங்க, நம்மளோட RLAcademy.com வெப்சைட்டுக்கு போங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சாம்பிள் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நான் மட்டும் பே பண்ணி வாங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு தயவுசெய்து படிங்க. சரிங்களா? ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வர சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரிங்களா? மறக்காம. தேங்க்யூ.